அமுதா, கேட்டது என்னாச்சு? ஐ லவ் யூன்னு சொல்லக்கூடாதா? ஏய், நீ திருந்தவே மாட்டியா? நேத்து தானே மீனா கிட்ட கேட்டு செருப்படி வாங்கின. இதே வேலையா உனக்கு? எனக்கு அதானே வேலை. பொழுது போய் பொழுது விடிஞ்சா இதுக்கு நீ அலையறானுங்க. ச்சே. நல்ல வேலை யாரும் பார்க்கல. தம்பி, டைம் என்னப்பா? ஐயோ ஐயோ ஐயோ, எல்லாம் போச்சு எல்லாம் போச்சு. 23 பாயிண்ட் எடுத்தா நான் வின்னு. இங்க எவ்வளவு பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க? அவங்க கிட்ட கேட்க வேண்டியதானே? இவன்ட்ட போய் கேட்டேன் பாரு. யோ பெருசு, போற வழியில லாரிக்காரன் சங்கு ஊதிர போறான், பாத்து போ. மனுஷன் தானே நானே, பயப்படாதே. உட்கார்னே. 10 விரல் இருக்குது, 2 கால் இருக்குது. பயப்படாதே, பயப்படாத. ஒரு காதல் சமாச்சாரம். காதலா? ஒரு பொண்ணை நான் காதலிச்சேன். அந்த பொண்ணு என்ன கைட்டு விட்டு போயிட்டா. அந்த பொண்ணை நினைச்சு பச்சை குத்துறது. அதனால இந்த பச்சையை எப்படியாவது அழிச்சாகண்ணே. இந்த பச்சையை பார்த்தா எந்த பச்சையும் என்ன பார்க்க மாட்டேனே. இதுக்காக தான் இந்த புறாண்டியா? நான் பக்கத்து ஊர்ல 10 பேய விரட்டி இருக்கேன். உள்ளூர்ல என்ன இந்த விரட்டு விரட்டியப்பா? ஏன்பா, பாக்குறதுக்கு இது நல்லா தானே இருக்கு, எதுக்கு அழிக்கணும்? இந்த பச்சையை அழிச்சாகண்ணே. கண்டிப்பா அழிக்கணும். எந்த பொண்ணு என்ன பார்க்க மாட்டேங்கிற. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அழிச்சாகணும். அழிக்கணுமா? ஆமா. அது ஒண்ணும் பெரிய காரியம் இல்ல, காசு நிறைய செலவாகுமே. பரவாயில்ல, எவ்வளவு செலவானாலும் நான் கொடுக்குறேன். இந்தாங்க, நல்ல மருந்தா கொடுங்கண்ணே. இந்தா, இத தடவை சரியா போயிடும். இது தடவை சரியா போயிடுமாண்ணே? நீ வேறப்பா, இந்த ஊர்ல என்கிட்ட மருந்து வாங்கி சாப்பிட்டவன் கை கால் விளங்காதவனே நடந்து போய்கிட்டு இருக்கான். இத நீ என்னைக்கு தடவை ஆரம்பிக்கிறியோ அன்னையில இருந்து நீ என்ன தேட ஆரம்பிச்சிருவ. அப்படிங்களாண்ணே? பாக்கலாண்ணே. சரிங்கண்ணே, போயிட்டு வா போயிட்டு வா. அண்ணே, குரங்கா பிறந்திருப்பான் போல இருக்க. டேய் சரவணா, பாத்துடா. டேய் டேய் டேய், மூஞ்ச மூடிட்டு வாடி. அங்கட்டு பார்க்காத. ஏய், துண்ட போடு. ஏறியா. டேய், கலர் காம்பினேஷன் பார்த்து கல்யாணம் பண்ணிருக்கணும். மிஸ் பண்ணிட்டேன். இப்ப ஊருக்கு பூரா உன்னை கிஸ் பண்ற மாதிரியே பாக்குறாங்களேடி. நல்ல பொண்ணாடி கூட கள்ள பொண்ணாடி மாதிரி வெளியே கூட்ட வேண்டி இருக்கு. கூட வந்தாலே என்ன தள்ளி விட்டு தாயத்தே பில்லி சுனிய காத்து கிட்ட வந்தா ஓடி போயிரும். அதிசய தாயத்தே. என்னங்க என்னங்க, இங்க வாங்கல, எனக்கு இந்த தாயத்து வேணும். அடி அடி அடி, பாடி இந்த பக்கம். எனக்கு எதுக்கு தாயத்து? சிக்தா நான் இருக்கேன்ல, போடா. யோ யோ, நெல்லியா. என்னங்க, இந்த ஊர் கண்ணெல்லாம் என் மேல தான் இருக்கு. இந்த ஊர் கண்ணு மேல இருக்கோ இல்லையோ, ஆனா அந்த நல்வாக்கு பரமசிவன் கண்ணு உண்மையில தான் இருக்கு. கொஞ்சம் உசாரா பாத்துக்கோ. அவர் எனக்கு அண்ணன் மாதிரி. அண்ணன் மாதிரியா? அது நடி அண்ணேன்னு சொல்ல வேண்டியதானே. நீ மாதிரின்னு சொல்லும்போது எனக்கு பல மாதிரி யோசிக்க தோணுது. என்ன நல்லபடியா? என்னங்க சத்தம்? ஏதோ வாங்குற மாதிரி இருக்கு. ஐயோ, வந்துட்டான். மூடு மூடு மூடு. வரங்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். நல்லபடியா இப்படி. சரி, யாரும் இந்த ஐட்டம்? ஐட்டமா? இது என் பொண்டாட்டினே. மன்னிக்கணும், மனைவியா மறைச்சு வைக்கிறேன். வெப்பாட்டி தான் மறைச்சு வைக்கணும். அது சரி, தங்கச்சிக்கு தாயத்து வாங்குறீங்களா? ஆமா ஆமா, கண்டவங்கன்னு படாம இருக்கணுங்கிறதுக்காகவே தாயத்து வாங்கி கட்டணும் போல இருக்கு. ஆமா, உன் தாயத்துல அப்படி என்ன அதிசயம் இருக்கு? என்னென்ன இப்படி கேட்டுப்பிட்டீங்க? இந்த நாட்டோட தலையெழுத்தே மாத்திர அளவுக்கு இதுல சக்தி இருக்கு. அப்படியா? என்னென்ன யார பார்த்து என்ன கேட்டீங்க? நான் தாயத்தை விக்கிறவன் தான். அதுக்காக கரகாட்டக்காரன் கவுண்ட் பண்ணி நினைச்சீங்களா? டேய், இப்ப எதுக்கு நீ அவர் அடிச்ச? அத விடுங்க நல்லபடியா. அதை எப்படி விட முடியும்? அட அத விடுங்க. அட விடுங்க. வாய் வழியா வந்துச்சு, காதுல போட்டா கடத்துல முடிஞ்சு போச்சு. அப்படி சமாச்சாரமா இது? டேய், எதுக்கு அவர் அடிச்ச? அண்ணே, நான் கண்ணத்துல தான் அடிச்சேன். நீங்களா இருந்தா கொலைய பண்ணிருப்பீங்க. அதான் வேண்டான்றேன். அத எப்படி வேண்டாம் சொல்ல முடியும்? நீங்க யாரு? என் பொண்டாட்டியோட அண்ணன். அப்படி எனக்கு மச்சான். மச்சானுக்கு ஒரு அவமானமா பாதுகாப்பு சும்மா இருக்க முடியுமா? அண்ணே, இந்த தாயத்தை கட்டினா உங்க பொண்டாட்டியை தள்ளிட்டு போக முடியுமான்னு கேக்குறாருண்ணே. கேக்குறானா? ஆமா. பாவி. டேய், பரமசிவம். கல்யாணம் அந்த குடும்பம். என்ன காலையிலே செடிக்கு தண்ணி ஊத்த ஆரம்பிச்சாச்சா? என்ன ஐயா காலையில இந்த பக்கம்? தேவியோட தரிசனத்துக்கு தான். அதான் தினம் கிடைக்குதே. சரி, இன்னைக்கு என்ன நாள்? கிருஷ்ண ஜெயந்தி. அத ஞாபகப்படுத்த தான் வந்தேன். ஆமா, உன் தம்பி ஊர்ல இருந்து வந்திருக்கானா? உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்ல, ரோட்ல ஒரு பொண்ணுங்களையும் காணமே, அதான். உங்களை பாய். அலமர உச்சியிலே அழகா
நல்ல குடியா என்ன ரொம்ப சந்தோஷமா பாட்டு வர்றீங்க? வாழ்க்கையில சந்தோஷம்னு ஒண்ணு வந்துட்டாலே பாட்டு சேர்ந்து வந்துடும். உங்களுக்கு தெரியாதா? பாட்டு வரலாங்க, பாட்டோட வாசனை வரலாமா? அப்படி சந்தோஷமா இருந்தீங்கன்னா பொண்டாட்டிக்கு பூ வாங்கி கொடுக்குறேன். கரெக்ட் என்ன கரெக்ட் என்ன வாங்கி வச்சிருக்கானே அல்வா வாங்கி போறது எப்படி? கரெக்ட் இதோ வாங்கியிருக்கேனே. என்னப்பா ரொம்ப அறிவாளியா இருப்பான் போல இருக்கு. அவனே கேளு. இவ்வளவு புத்திசாலித்தனமா இருக்கியே, குடிச்சா உயிர் காப்பதுன்னு தெரியாதா? நான் குடிச்சது டாஸ்மார்க்ல பாஸ். டேய், விஷத்தை தனியார் வித்தானே, அரசாங்கம் வித்தானே, விஷம் தானே? என்ன சொல்ற? இது வரைக்கும் எங்க பர்மன்லாம் குச்சி வந்துக்குறாங்க. ஆனா இன்ன வரைக்கும் யாரும் செத்தது இல்ல. நீங்க மட்டும் அதை எப்படி விஷம்னு சொல்றீங்க? இத நான் எப்படி உனக்கு புரிய வைக்கிறது? இப்போ நீ குடிச்ச பிராண்டி மிச்ச மீதி ஏதாவது வச்சிருக்கியா? வெளியில எவ்வளவு குடிச்சாலும் வீட்டுல போய் ஏத்திக்கிறதுக்கு தனியா வாங்கி வச்சுக்கிறேன். அதான் இது. எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கானே. இப்போ இது பிராணி இல்லையா? ஆமா. இங்க இருக்கிற காய்கறியில ஏதாவது புழு இருக்குமா இருக்காதா? இருக்காதியா? ஒரு பேச்சுக்கு சொன்னையா அந்த வெண்டைக்காய் இதுக்குள்ள கோச்சுக்கிறீங்க. என்னது டைட்டில் அது? சுமாரா இப்போ இதுல புழு இருக்கா? இல்ல. இத பாக்கலாம். இதுல இருக்கா? இதுல இல்ல. இத பாரு. இதுல இருக்கா? இதுல இல்ல. இல்லையே. இத பாத்தியா? இதுல இருக்குது. இதுல புழு இருக்குல, உள்ள போட்டேன். எப்படி? அட பாவி, என்னென்ன 60 ரூபாய் சரக்குல புழுவை போட்டு இப்படி வேஸ்ட் பண்ணிட்டிய? உள்ள விழுந்த புழு என்னாச்சு? செத்து போச்சு. இது வந்து என்ன தெரியுது? வாழ்க கவர்மெண்ட். இல்ல, ஒரு புழுவை பூச்சி உள்ள போறதுக்கே அது செத்து போச்சு. இதே மாதிரி நம்ம ஊத்துக்குள்ள எத்தனை புழு இருக்குது. அதனால அந்த புழு சாவுறதுக்கு நமக்கு கவர்மெண்ட் மருந்து அரைச்சு விக்குதே. அதுக்கு தான் தேங்க்ஸ் சொன்னேன். டேய், உங்களை எல்லாம் யாரும் திருத்தவே முடியாதுடா. இந்தடா கோட்டர் எடுத்துட்டு போய் சேர்றா. என்னது போய் சேரா? கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்த ஒரு சரக்குல புழுவை போட்டு குடிக்க முடியாம பண்ணிட்டியே. துட்டையடே. இவன் எப்படி திருத்துறது? அங்க என்ன குத்து என் கோட்டர் கொடு. இந்தாங்க உங்க கோட்டர். இதுல தான் புழுவை போட்டுக்கலாம். நல்ல கோட்டர் கொடு. நல்ல கோட்டர்னா அப்படின்னா என்னங்க பேசும்போது அடிச்சிட்டீங்க? அப்ப நான் கொஞ்சம் சேர்க்க உங்களை கொலைய பண்ணிடுவேன். என்னங்க கொலை பண்றேன்டா? மரியாதை என் காசை கொடு. இந்த காசு வாங்கிக்கோ. என்னங்க இது அநியாயம்? இருந்த 65 ரூபாய் இப்படி போட்டான். இனிமேல் யாருக்கு அட்வைஸ் பண்ண கூடாது. எவன் எக்கரேட் போனா நம்மளுக்கு என்ன? அண்ணா நான் வரட்டேனே. ஏங்க உடைஞ்சு போன காய்க்கெல்லாம் எவங்க காசு தரதே? காசு கொடுப்பேங்க, ஆனா இல்லைங்க. அப்படிங்களா? இருங்க அந்த ஒரு நிமிஷம் இருங்க, அந்த வரேன். ஏங்க ஒண்ணு இல்ல, அண்ணன் எங்க வெள்ளையும் கிளியுமா போயிட்டு இருக்கிய? சும்மா ஊருக்குள்ள. அப்படிங்களா? துண்டு புதுசா இருக்க. என்ன துண்டு? சட்டை கூட நல்லா இருக்க. அப்படின்னா கழட்டுங்க கழட்டுங்க. இது கழட்டுறீங்க? வேட்டி வேட்டி. என்னங்க வேட்டி? என்ன வேட்டி? இருங்க இருங்க. வேட்டி இல்லைன்னா ஊருக்குள்ள மதிக்க மாட்டாங்க. ப்ளீஸ் கொடுங்க. டிரைவர் வருடா. ஓடி பேர் ஓடி. டிரைவர் ஊருக்குறீங்களா? ஊருக்குள்ள தலை காட்ட கூடாது. எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க இந்த மாதிரி? ஏண்டி நீங்களா நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனுக்கு வரல? அதை ஏண்டி கேக்குறேன்? வரணும்னு தான் நினைச்சேன். எங்க அம்மா தான் அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்குன்னு சொல்லிட்டாங்க தெரியுமா? அதனால தான் வர முடியல. அதோ பாடி நம்ம ஊர் வானர படங்க தான் வருதுங்க. கெட்டிச்சு போ. ஏய் மலர், நேத்து ஒன் டான்ஸ் சூப்பர். டேய் மச்சான், அது டான்ஸ் இல்ல, பரதநாட்டியம். சுமார். ஏய் கொஞ்சம் வடி விடுறீங்களா? ஒன் டான்ஸ் சூப்பர்னு சொன்னேன். ஏய் தேங்க்ஸ்னு சொல்லுடி. தேங்க்ஸ். ஏய் கீதா, பேரை சொன்ன மூஞ்சி திரும்பிக்கும். ஏற்கனவே திரும்பின மாதிரி தான் இருக்கு. என்ன சக்தி என்ன? ஏன்டா இவ்வளவு லேட்டு? என்னது லேட்டா? நீ குடிக்கிறங்கிற விஷயம் யாருக்கு தெரியக்கூடாது. இதெல்லாம் உனக்கு தான் வாங்கிட்டு வரங்கிற விஷயம் குடிக்கிறது தெரியக்கூடாது. அப்படின்னா ஊர் அடங்கினதுக்கு அப்புறம் தான் வாங்கிட்டு வர முடியும். சரி, டைம் வேஸ்ட் பண்ணாம ஊத்து. அப்படி கேளு. காசு காசு வந்துக்கோ. என்னத்துல கர்ம முடிச்சோனே. அப்புறம் அண்ணே ஒரு முக்கியமான விஷயம். என்ன சொல்றா? இந்த வரேன். அது ஒண்ணு இல்லண்ணே. எதுவா இருந்தாலும் சொல்றா. நம்ம வாஜர் மையம் இருக்கான்ல, ஆமா.
அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? நம்ம மலர்ல அது காலேஜ் முடிஞ்சு வரும்போது வழியை பறிச்சு கிண்டல் பண்றானே. கிண்டல் பண்ணதை நீ கண்ணால பாத்தியா? என்னன்னு இப்படி கேட்டீங்க? நான் என் 2 கண்ணால பார்த்தேன். டேய் யார் அது? டேய் யாராவது ஊருக்குள்ள அலைமுறைமா தெரியுறது? அண்ணன் முன்னாலே படியில மடிச்சு கடிவியா? அவுத்து விடுறா. நான் தாங்க நல்வாக்கு. நல்வாக்கு பரமசிவமா? ஆமாங்க, வாக்கு சொல்ற நாட்கள் தான் சனியை உட்காந்து இந்த ஆட்டம் எடுத்து. நீ எல்லாருக்கும் நல்லதுதானே சொல்வ? நல்லதை சொல்ல போய் தாங்க இந்த ஊர்ல நாய் விரட்டலுக்கு வந்திருக்கேன். அப்படி நீ என்ன சொன்ன? தம்பி சக்திவேலு, நான் என்ன சொன்னங்கிறது இவனுக்கும் கூட தெரியும். இப்படி தினந்தோறும் குடிச்சிட்டு உடம்பை கெடுத்துக்கிறீங்களா? நான் கேட்டது தப்புங்களா? என்ன எதுக்கு அடிச்சீங்க தம்பி? நான் குடிச்சவங்களை தானே சொன்னேன். அப்ப இது என்ன? நானும் குடிச்சிட்டு தானே இருக்கேன். ஓ, நீங்களும் அந்த ரகமா? அட கடவுளே, எனக்கு 7 நாட்டு சனியா இல்ல ஜென்ம சனியான்னு ஒண்ணுமே தெரியும். உனக்கு பொங்கு சனி. அதான் இந்த நுங்க எடுக்கிறானுங்களோ. ஐயா, எனக்கு ஒரு சின்ன உதவி செய்வீங்களா? டேய் என்னன்னு கேட்டு செஞ்சு தொலைடா. என்ன வேணும்? ஒண்ணு இல்லைங்க தம்பி, இந்த கோலத்தோட ஊருக்குள்ள போனா நாய் துரத்துமோன்னு பயமா இருக்கு. ஏதாவது கந்தல் துணியாவது கொடுத்தீங்கன்னா கட்டிட்டு ஊருக்குள்ள போயிடுவேன். உடம்பு சார் வர மகராசை கேட்டதும் கொடுக்குறான். என்னதான் வயசுல சிறியவனா இருந்தாலும் மரியாதை நிறைய கொடுக்குறான். இனிமேலாவது பார்த்து அட்வைஸ் பண்ணு. சரிங்க, முயற்சி பண்றேங்க. எனக்கு என்ன இந்த ஊர் மக்களுக்கு நல்லது சொல்லணும்னு ஆசையா? அப்படியே அவங்களுக்கு நான் நல்லது சொன்னாலும் அவங்க ஏத்துக்க போறது இல்லைங்க. நீங்க குடிங்க. இந்தாங்கண்ணே. என்ன இது? துணி. தம்பி, இப்படியே போனா நாய் மட்டும்தான் துரத்தும். இத கட்டிட்டு போனேன்னு வச்சுக்க, அப்படியே கடிச்சு குதறிடும். அப்படியா? புரியாத. அப்படியே போ. இவ்வளவு நேரம் பேசுனது வேஸ்ட் ஆகி போச்சே. ராஸ்கல். பாத்தீங்களா என்ன கொழுப்பு அவனுக்கு? ஆமா தம்பி, நீங்க எவ்வளவோ முறை என்ன அண்ணேன்னு கூப்பிட்டுருக்கீங்க. இன்னைக்கு ஒரு நாள் நான் உங்களை அண்ணேன்னு கூப்பிட்டுமா? டேய் போறியா? எப்படியா? என்ன அண்ணே கூப்பிட போறியா? கூப்பிடு. அண்ணே, இத நான் கொஞ்சம் எடுத்து ஊத்தி குடிச்சிட்டுமானே? தண்ணி சுடுவதென்ன? இதான் நம்ம கோட்டையா? ஏய் செண்பகம், ஏய் செண்பகமே, செம்பு எங்க போன செண்பகம்? ஏய் செண்பா, ஏய் செம்பா, ஏய் செம்பா, நீ இங்கதான் இருக்கியா? ఒరే ఎవర్రా నువ్వు? லுவா, நான் தான் உன் வீட்டுக்காரன். ఏమి కావాలి? காவாலியா? நான் நல்லவமா உன் புருஷன். ఎందుకురా నువ్వు లేటు? நான் இல்லாத கேப்ல நீ தெலுங்கு கத்துக்க. நீ ஏதோ ஒண்ணு லேட்டுங்கிறது மட்டும் நல்லா புரியுது. ஓகே 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 ராஜாத்தி, நான் உனக்காக என்ன வாங்கிட்டு தெரியுமா? உனக்காக பூ வாங்கிட்டு வந்திருக்கேன். உள்ள வச்சுக்க. ஓகே. உனக்காக நான் அல்வா வாங்கிட்டு வந்திருக்கேன். திரும்ப சொல்லலாம். சீக்கிரமா வந்தாதான் நான் உன் பொண்டாட்டி. லேட்டா வந்த மவனை சோறாக்கி வச்சிருக்கேன். தின்னுட்டு போய் கவுந்தடிச்சு படுத்து நேரத்து பூஜையில் ரகசிய தரிசனமாகையில் ஓம் ஷகீலாய நமஹ, ஓம் டிரைவிங் ஸ்கூலாய நமஹ, ஓம் சாயாக்கட சரசாய நமஹ. இந்த வாத்தியாரு நம்மள மட்டும் பிட்டடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப பிட்டு படம் பார்த்து தப்பிக்கிறதுக்கு முக்காட போட்டுற வேண்டியதான், வேற வழியே இல்ல. மூஞ்ச வேற பார்த்துட்டாங்க, ஊர்ல சொல்லி மானத்தை வாங்கிடுவாங்க. சார் சார், சாமி தரிசனம் எப்படி சார்? டேய் மச்சான், சார் கொங்க கோயிலுக்கு போயிட்டு வராரா? சாமி தெரிஞ்சதோ இல்லையோ. சார் சார், பார்த்த பிட்டு படத்துல ஒரு சின்ன பிட்டாச்சும் சொல்லிட்டு போங்க சார். கையில கிடைச்சும் வாய்க்குல போல பாத்தியா? வர்றேன் வர்றேன்றானுங்க, வரமாட்டேன்றானுங்க. டே அரக்கா, முதல்ல நீ உள்ள போ, அவனை அப்புறம் வச்சுக்கிறேன். என்னடா வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? ரொம்ப தான் பேசிக்கிருந்தேன். இல்ல இப்பதான் வந்தேன். ஊத்து முதல்ல. வந்துட்டேன். இந்த ஊருக்கா இது வேற புறாத. ஏனே ரொம்ப டென்ஷன் இருக்க மாதிரி இருக்கு. டென்ஷன் தான், இன்னொரு ரவுண்ட் ஊத்து. என்ன அப்படி என்ன டென்ஷன் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? என்னை பத்தி தெரிஞ்ச ஒரே ஆள் நீதான். உங்ககிட்ட சொல்லாமல? என் தங்கச்சி மலரை பத்தி என்ன நினைக்கிற? நான் எதுக்கு தப்பா நினைக்க போறேன்? அதுவும் இல்லாம உன் குடும்ப விஷயம் எனக்கு எதுக்கு? அடச்சி, அத பத்தி ஏன் உங்ககிட்ட கேக்குறேன்? வேற எதை பத்தி கேக்குறீங்க? எவனோ ஒரு பொறுக்கியை திட்டினதுக்கு என் தங்கச்சி என்ன திட்டினால அத கேக்குறேன். இன்னைக்கு கூட பஸ்ல என் 2 கண்ணால பார்த்தேன்.
நம்ம தங்கச்சி பக்கத்திலேயே அந்த வாத்தியார் நின்னுட்டு வரானே. என் தங்கச்சி கூட பேசுனானா? என்னது பேசுனானா? பேச பாத்து சும்மா விட்டு போனா அவன. இன்னொரு ரவுண்ட் ஊத்து. வேண்டாம், இதுவே ஜாஸ்தி. சந்தேகப்படுற மாதிரி வச்சால, இன்னொரு ரவுண்ட் ஊத்து. சரி, இப்படி தெரிஞ்சுதான் இந்த குவார்டர் நான் அங்கேயே அடிச்சுட்டு வந்திருப்பேன். சரி, எனக்கு என்ன ஆகி போச்சு? உன் தூக்கம் ஏன் தூக்கம் இல்லையா? குடு. ஏய் மலர், என்னமோ சொல்லணும்னு சொன்ன, இப்ப மௌனமாவே வர. அறியாத வயசுல நீங்க லெட்டர் கொடுத்தீங்க, நான் வாங்கல. இந்த பருவ வயசுல நான் லெட்டர் கொடுத்திருக்கேன், நீங்க படிச்சு பார்க்கணும். வரேன். மலர், பதில் நாளைக்கு சொன்னா போதும். உங்க மேட்டர் ஜக்கமாட்ட சொல்லிட்டேன். சரியாயிடும். எங்க போறீங்க? டேய், நான் எங்க போறேன்? உனக்கு என்னடா? நான் உங்களை கேட்கல, அக்காவை கேட்டேன். அடு உட்காரு. ஐயா அம்மா. ஓடு ஓடு போய். டேய், எங்கடி போற? அச்சோ, என்ன இப்படி ஆயிட்டானுங்க? எஸ்கியூஸ் மீ, எஸ்கியூஸ் மீ. பிள்ளையார் கோயிலுக்கு எப்படி போனோம்? இப்படி நேரா போய் லெஃப்ட்ல போப்பா. இப்படியே போய் அப்படி போனா வந்து ஐயோ, புடி புடி கேஸ். ஐயோ, புடி கட்டி போடா. ஐயோ, யாருக்கு கட்டி? யோ, தெரியும் கட்டி பிடிச்சா, அதுக்கே அடிக்கிற? வாயா போலாம். என்னது தெரியாம கட்டி பிடிச்சானா? அப்ப இத விட்டுட்டு போக சொல்றியா? நான் விட மாட்டேன். இந்த அநியாயத்துக்காக யாரும் ஊருக்குள்ள இல்லையா? ஐயா, ஊருக்குள்ள இல்லையா? ஓடி வாங்க. ஏய், என்னாச்சு நான் இருக்கேன். ஐயா, நல்லவரே வாங்க. ஒரு அரா இருந்தா என் பொண்டாட்டியை கட்டி பிடிச்சாங்க இவன். ஏய், எப்படி அறிஞ்சா அவன் கட்டி பிடிச்சான்? ஐயோ, கட்டி பிடிச்சானே. எல்லாம் கட்டி பிடிச்சா தெரியும். நீ எப்படி அறிஞ்சா? ஐயோ, இவனை கட்டி பிடிச்சா. ஐயோ, இதுக்காக யாருமே இல்லையா? ஓடி வாங்க, ஓடி வாங்க, ஓடி வாங்க. என்ன ஆச்சா? ஐயா, ஒரு அரா இருந்தா என் பொண்டாட்டியை கட்டி பிடிக்கிறாங்க ஐயா. அரைஞ்சா இப்படியா கட்டி ஐயோ, பிடிப்பா? கட்டி பிடிச்சானுங்களே. அப்படியா? அப்ப என்ன அரங்கி பார்க்கலாம்? அது இப்படிதான். என்னம்மா புருஷனை பார்த்து டேய்ன்ற? யோ, நான் அப்பவே சொன்னேன், தெரியாம கட்டி பிடிச்சிட்டா போயிடலான்னு சொன்னேன். இப்ப நீ பண்ண ரகளையினால இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேர் என்ன கட்டி பிடிக்க ரெடியா இருக்காங்க. அங்க பாரியா. என்னடா இது இப்படி லைன்ல அலைய? ஐயோ, ஊராடா இது, இப்படி அலையறானுங்களே. கடவுளே. ஐயோ, அம்மா சண்முகம். டேய் டேய், ஐயே. ஏய், உங்களுக்கு விஷயம் தெரியுமா? வாத்தியார் பையன் கூட ஓடி போனாலே மலரு, அவ திரும்பி வந்துட்டா. வாத்தியார் பையனும் வந்துட்டானா? அவன் எங்க இருக்கான்னு தெரியல. இவன் மட்டும் வந்ததுல இருந்து பித்து பிடிச்ச மாதிரி இருக்கா. டாக்டர் வந்து பாத்துட்டு போனாங்க. நல்ல குடும்பத்துக்கு இந்த வாத்தியார் பையன் ஒரு சாபக்கேடா வந்து பிறந்திருக்கான். நான் வரேன்டி, வேலை இருக்கு. இந்த ரெண்டு குடும்பத்துக்கும் ஏன்டா இந்த சோதனையோ? ஏன் வேட்டி சட்டையை என் பொண்டாட்டி துவைக்கிறா? அவ புடவை தவிர நான் துவைக்கிறேன். இதுல என்ன இருக்கு? என்ன நல்ல குடியான், நம்ம வீட்டு புடவையை துவைக்கிறீங்க போல இருக்கு. என் வீட்டு புடவை சேர்த்து பேசுனதுக்கு மன்னிக்கணும். என்ன இந்த பக்கம்? எதுக்கு இந்த பக்கம்? நான் சாப்பிட்டு ரொம்ப நேரமாச்சு, காலையில சாப்பிட்டு. என்ன சொல்ற? வீட்டுல கோழி குழம்பு போல இருக்கு. கழுதைக்கு மூக்குல வரத மாதிரி கரெக்டா கண்டுபிடிச்சிட்டே. எப்படின்னு? அதான் சுப்பிரமணி கோழிக்காரன் தேடிட்டு இருக்கானே. ஐயோ, உங்களுக்கு இல்லாதா? நான் எல்லாரும் எத்தனை நாள் வீட்டுல கொண்டு போயிருக்கீங்க. அம்மா திருத்தா, அண்ணன் சாப்பாடு கொண்டு வாமா. கொஞ்சம் போஸ்டா கொண்டாமா. அதான் சொல்லியாச்சு இல்ல, வேகமா வந்துருவான். இந்தாங்க. கொடு கொடு. இருக்கா சாப்பிடுறேன். சாப்பிடுறியே? இதை விட உனக்கு கால்ரா தாண்டி. நல்ல குடியா, நல்ல குடியா. என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல. சும்மா சொல்லக்கூடாது. சாப்பாடு சூப்பர். அதாவது ஏதாவது கலந்தாதான் இந்த ருசி கிடைக்கும். 4 நாளைக்கு மேல வச்ச சாப்பாடு இவ்வளவு நல்லா இருக்குன்னா இன்னைக்கு சமைச்சு வச்சிருந்தா என்ன சொல்லிருப்பீங்க? என்னது? 4 நாளைக்கு முன்னால வச்சதான். இது ஏன் அன்னைக்கு யாருக்கும் கொடுக்கல? அதான் நீங்க வந்துட்டீங்களே. நாய்க்கு கொஞ்சம் வச்சோம், அதுல மிச்சம் இருந்தது, அதான் இது. என்னது நாய் சாப்பாடா? அட பாவி, உண்டானதுக்கு காவையில போட்டுட்டீங்க. ஐயோ, இப்ப நான் குழந்தைக்கு என்ன பதில் சொல்லுவேன்? குழந்தைகளை எதுக்கு பதில் சொல்லணும்? அம்மாக்கு சொல்லுன்னு சொல்லுங்க, அப்பாக்கு சொல்லுன்னு சொல்லுங்க. அதுக்கெல்லாம் எங்க சொல்லணும்? சுமாரியா, என் குழந்தை எங்க விட்டாலும் அது இந்த தட்டுல தான் ஒண்ணுக்கு போகும். உன் குழந்தை இந்த பாத்திரத்தை ஒண்ணுக்கு போமா? அடே, என்ன அசிங்கப்படுத்திட்டியாடா? உன்னை டேய், இந்த வீட்ல நான் ஏதாவது ஒண்ணு தூக்குறேன்டா. டேய், டேய், ஏதாவது ஒண்ணு தூக்குறானா? நம்ம வீட்டுல தூக்குறதுக்கு என்ன இருக்கு? இவன் இருக்கா? ஏய், போடி உள்ள, போடி உள்ள.
டேய் எந்திரா. என்ன தின்னு போட்டு செனப்பண்ணு மாதிரியா தூங்குறேன்? எந்திரா. அதுக்கு என்ன இப்ப? ஏய் உனக்கு சம்மணம் வந்திருக்கு. எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு தூக்கம் என்னடா தெரியாது உனக்கு? நான் தான் சொல்றேன்ல எனக்கு தெரியாதுன்னு. எந்திரா. எந்திரா. யோ ஏன் அடிக்கிற? டேய் நான் உங்க அப்பன்டா. அப்பனாவது டேய் டேய் ஓடாத அடிக்கல. டேய் ஓடாத சொல்றது கேளு. சொன்ன என்ன பண்ணி நான் சொல்றேன். உனக்கு என்ன பண்ண? யோ எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன். இல்லையா? யோ வெளிய வா. யோ டேய் யோ அப்பா இல்லையா? யோ ஓடாத நில்லு. எங்க ஓடுற? நில்லு நில்லு மரியாதை நில்லு. அடிக்காத சொல்றது. வா இந்த பக்கம். எங்க யோ ஓடாத நில்லு. ஐயோ ஐயோ கடவுளே, இவனை புள்ளைய எப்பத்ததுக்கு பெருமாளே 4 எருமாடு வாங்கி வச்சிருந்தாலும் 4 காசை பாத்துக்கலாமே. வெங்கட்ரமணா கோவிந்தா எழுகுண்டவடா பெத்த அப்படியே உதைக்கிறானே இவனா புள்ளையா. முருகா காப்பாத்துறா. ஐயோ வந்துட்டான். ஐயோ ஓடாத. எனக்கு வந்து எருமாடு வாங்கி போய் இல்லையா? எங்க ஓடாத? ஏன்டா அவரை துரத்துற? காப்பாத்து தம்பி. இவன் செஞ்சுட்டு இந்த காரியத்துக்கு இவனை கொலையே பண்ணிருப்பேன். அந்த வாத்தியார் பையன் கூட சேரவேன்னு சொன்னதுக்கு கேட்டானா? இந்த பாருங்க தம்பி. என்ன வேணும் உங்களுக்கு? நான் ஒருத்தர் மாதிரி பேசுறேன். அது யாருன்னு சொல்லுங்க, அப்புறமா பாப்போம். 5 5 10 10 10 20 20 40 40 40 80 ஆரம்பிச்சிட்டா. அடா 80 10 160. இப்ப தெரியல? தெரியலீங்களா? யார் சார் இது? மனிதன் கண்ணா, இவரை பத்தி நீ தெரியலன்ட்ட. நீ இந்த நாட்டுல கதை வேஸ்ட். 5 வயசு குழந்தை கேட்டால் இவரை பத்தி சொல்லும். இவர் தான் ஸ்டார் சூப்பர் ஸ்டார். சூப்பர் ஸ்டாருக்கும் சூப்பர் மார்க்கெட் என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தமா? அவர் யூஸ் பண்ற சோப்பு இருக்கா? அவர் யூஸ் பண்ற சோப்பு அவர் வீட்டு பாத்ரூம்ல தான் இருக்கும். இங்க கேட்டா அட்லீஸ்ட் சீப்பு அது கூட இல்லைங்க. மேடம் அந்த கிளினிக் ஸ்பெஷல் கொடுங்க. தப்பா நினைக்காதீங்க, அந்த கால்கேட் ஜெல் ஒன்று கொடுங்க. பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. நான் இன்னொரு நாளைக்கு வந்து வாங்கிறேன். ஹலோ பிரதர்ஸ். சார் ஒரு மிமிக்ரி ஷோ பண்ணாரே பாத்தீங்களா? இல்லீங்க, சூப்பர் ஸ்டார் மாதிரி நடிச்சாரு. மிஸ் பண்ணிட்டீங்களே. பரவாயில்ல சார், உங்களுக்கு நான் இப்போ ஒரு ஃப்ரீ என்டர்டைன்மெண்ட் கொடுக்குறேன். மேஜிக் ஷோ. அங்க இருந்து பாருங்க. நீங்க விடுடா மேஜிக் ஷோ. இப்ப நீங்களும் பாக்குறீங்க சார். நான் என்ன பண்றோம்? எதுக்கு சார் அதெல்லாம்? காசு வேணாம், பணம் வேணாம், ஒண்ணுமே வேணாம் சார். ஒரு சிம்பிள் மேஜிக் ஷோ. உங்களுக்கு ஒரு கஷ்டமும் இல்ல. சார் என்ன பண்ணாரு, இந்த கடையில ஒரு பொருள் வாங்கினாரு. இல்லீங்க, நான் ஒண்ணுமே வாங்கல. ஒண்ணுமே வாங்கலையா? என்ன சார் நீங்க இவ்வளவு பெரிய கடையில ஒண்ணுமே வாங்கலன்னா பரவாயில்ல விடுங்க. நம்ம மேஜிக்கு நான் ஒரு பொருள் எடுக்கிறேன். என்னது இது? ஷாம்பு நெஞ்சுக்கு போட்டு குளிக்கிறது. இப்ப இதை எம் பாக்கெட்டுக்குள்ள வச்சுட்டேன். எங்க வச்ச? உன் பாக்கெட்ல. இது இப்ப சார் பாக்கெட்டுக்கு வந்துரும். என்ன சேலஞ்ச்? 300 ரூபாய். ஐயோ 400 ரூபாய். 400 ரூபாயா? அப்ப மேஜிக் பண்ண வேண்டியதான் சார். பண்ணிடலாம் சார். சும்மா சார் பாக்கெட்டுக்கு வந்திருக்கோம் சார். வச்சிருங்க. இல்லீங்க, எனக்கு மேஜிக் சார். இங்க எனக்கு வந்துரும். வச்சிருங்க. உண்மையா இல்லீங்க? வச்சிருங்க சார். வைடா வைடா. மொட்டா மொட்டை. டேய் நல்லா நடந்து போச்சு. அதை நினைச்சிட்டு இருக்காரா? ஆக வேண்டியதை பண்றா. மனுஷனா பிறந்த யாருக்குமே உன் நிலைமை வரக்கூடாதா? டேய் நீ அனாதலடா. நான் நல்லா இருக்கல? ஏன் நான் இல்லையா? என்னடாச்சு? மயில்சாமி, இந்த நேரத்துல நீ தைரியமா இருக்கணும்டா. இத பாரு, மனசை தேத்திக்க. யாருமா வீட்டுல செத்தது? அம்மாவா அப்பாவா? எங்க வீட்டுல எல்லாரும் குத்துக்கலமா இருக்காங்கடா. பேரிக்க பின்ன ஏன் அப்படி லபோ லபோன்னு அலறா? வீட்டுல செத்தது அழுவாங்க, வேற எதுக்கு அழ மாட்டாங்களா? என்னாச்சு? கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு என்ன திரும்பி கூட பாக்கலடா. பொண்ணா? எந்த பொண்ணு? அதான்டா நம்ம காலேஜ் போகும்போது வழியில வருமே. நீ கூட வேண்டாம் வேண்டாம்பிய. நீ கூட வேணும் வேணும்னு சொல்லிவிட்டியா? அவளா? நேத்து ஆசை ஆசையா அந்த பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்தா. அவன் படிக்கலனாலும் பரவாயில்லடா. 4 பேத்துக்கு முன்னால அந்த ஒரு துண்ட தரன்னு 8 துண்டா கிழிச்சிட்டாரா. 4 முறை மூஞ்சில காரி துப்பிட்டாரா. இதுக்கு போய் மூக்கு சிந்திக்கிட்டு அந்த பொண்ணை தூக்கி அடிச்சு இன்னொரு செட்டப் பண்ண வேண்டியதானே? இல்லடா, என்னால அவளை மறக்க முடியலடா. வா, அவரை காதலோ? அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்க வேண்டாடா. என்ன பார்த்து ஒரே ஒரு வார்த்தை ஐ லவ் யூ சொன்னா போதுண்டா. அது போதுண்டா. ஒரே ஒரு வார்த்தை ஐ லவ் யூ சொன்னா போருமா? போதுண்டா. நான் சொல்ல வைக்கிறேன். தம்சப்பா. என்ன சேலஞ்ச்? டேய் நீ மட்டும் அந்த பொண்ணை ஐ லவ் யூ என்கிட்ட சொல்ல வச்சே, இந்த உலகத்துல என்ன கேட்டாலும் வாங்கிக்கிறேன்டா அந்த பொண்ணை தவிர. ரைட். நாளைக்கு இதே இடத்துல இதே டைமுக்கு நீ வெயிட் பண்ற. அந்த பொண்ணு வரா, உன்னை பார்த்து ஐ லவ் யூ சொல்றா. 19 20 21 22 மாத்திரம் சொல்லிடாதீங்க. 22 மாத்திரம் சொல்லிடாதீங்க. ஒரு ஆள் 90 வயசுல சாவலாம்க்கா, 95 வயசுல சாவலாம். 22 வயசுல யாராவது சாவாங்களா? நீங்க யாரு? சொல்றேன்க்கா. அக்கா முதல்ல சாதாரண ஜுரம்னு தான் சொன்னான். டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனோம். டாக்டர் தொண்டையில டெஸ்ட் பண்ணி மண்டையில கேன்சர்னு சொல்லிட்டாரு.
கேன்சரா? ஆமாங்கா. யாருக்கு? எனக்கு வந்திருந்தா கூட பரவாயில்லக்கா, அவனுக்கு. அவ குழந்தை மாதிரி அக்கா. உங்களுக்கு கேன்சர்னா தெரியுமா? தெரியாது. தெரியாதா? கேன்சர்னா புத்துநோய். நீங்க நீர்க்குமிழி படம் பாத்துக்கீங்களா? அதுல நம்ம நாகேசத்துக்கு காரணமே புத்துநோய் தான். பயணங்கள் முடிவதில்லை படத்துல மோகன் வைகரையில் வைகரையில் பாடிக்கிட்டே செத்தாரே, அது காரணம் புத்துநோய் தான். அவ்வளவு ஏங்கா, வாழ்வே மாயம் படத்துல நம்ம நவரச நாயகர் கமலாச செத்ததும் புத்துநோயில தான் அக்கா. நம்ம கமலாலேயே புத்துநோயில இருந்து பழைக்க முடியல, எப்படிக்கா மயில்சாமி பழைப்பா? நாளைக்கு 9:20க்கு அவன் செத்துருவாரு டாக்டர் சொல்லிட்டாருங்க. அவனை பழைக்க வைக்கிறது தான் நம்ம கையில இல்ல. ஆனா அவ ஆத்மா சாந்தி அடையணும்னா அது உங்களால மாத்திரம் தான் முடியும்க்கா. இப்ப நான் என்ன பண்ணணும்ன்றீங்க? சொல்றேங்க. உங்க வாயால ஒரே ஒரு தடவை ஐ லவ் யூன்னு சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க. அதாங்க அவன் கடைசி ஆசை. அவ ஆத்மா சாந்தி அடையல, அந்த பாவி ஆவி ஆயிடுவாங்க. நிராசியாவத்த செத்தான். அவன் யார் மேல ஆசைப்பட்டானோ அவன் பின்னாடியே ஆவி சுத்து 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 சுத்துன்னு. ஐயோ, நாளை காத்தால 9:20க்குள்ள அவ ஆத்மா சாந்தி அடையணும். நீங்க ஐ லவ் யூ சொல்லணும், இல்ல ஆவி. ஏண்டா நேத்து ரமேஷ் சொன்ன மாதிரி இந்த பொண்ணு வருன்றீங்க? நான் நினைக்கிறேன் அந்த பொண்ணு போலீஸோட வந்து நம்மள எல்லாரையும் உள்ள தள்ளிட போறா. ரமேஷ் அவன் போலீஸ்ன்றான். டேய் கம்முனுடா, அந்த பொண்ணு நிச்சயமா வருவா. அங்க பாரு. நான் உங்களை விரும்புறேன். நேத்தி ஒரு மேட்டர் சொன்னல, அதோட எஃபெக்ட். அப்போ நான் நாளைக்கு மாலையோட சரிங்க, போயிட்டு வாங்க. எப்படி அந்த பொண்ணு ஒத்துக்க வச்ச? அதெல்லாம் தொழில் ரகசியமா. நான் கூட ரொம்ப நாள் இதுல கள்ளப்பொருள் வியாபாரமா அலையறீங்க? அவனை எழுப்பி கூட்டுவாங்க.